நானும் என்னுடைய சகோதரனும் எனது குடும்பமும் அன்புமணி அமைச்சராக வாழ வேண்டும், நிரந்தரமாக அமைச்சராக இருக்க வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காக இந்தியா முழுவதும் தேடக்கூடிய குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு 4 வாரங்கள் 2 வருஷம் தலைவராகும். இன்னைக்கு புள்ளிகளை பேசுது தெரியுமா? அமைச்சர் அன்புமணி அமைச்சரா இருப்பதற்கு யார் தியாகம், யாருடைய தியாகம்? இப்படி பல பேருடைய தியாகம், அர்ப்பணிப்பு, உழைப்பு, இது எல்லாவற்றையும் வழங்குறதா அன்புமணி. ஆனா இவரு யாருக்கும் ஒரு குறும்பை கிள்ளி போடாதவர். இவரால் இவருடைய அரசியல் வரலாற்றில், அரசியல் காலத்தில் ஒருவரை இவர் நான் உயர்ந்த பதவிக்கு இவரால் கொண்டு வந்தேன், இல்ல அதிகாரத்தை இவர் அன்புமணியால் அதிகாரத்தை பெற்றேன் என்று ஒருவருக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏன் அவர் பின்னாடி நிற்கிறாங்க ஐயாவை தடுத்து என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்குது. ஐயா வயது மூச்சின் காரணமாக கட்சி அன்புமணிக்கு வந்துடும். உண்மையான இயக்கத்திற்கு உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள், அர்ப்பணிப்பு செய்தவர்கள், பிரதிபலம் பாருங்கள் உழைக்கின்றவர்கள், இன்றும் சொல்லப்போனால் நாளை இந்த கட்சி அன்புமணி தலைமைக்கு போகின்ற பொழுது பிரதிபலம் பாராமல் எல்லாவித தியாகத்துக்கும் தன்னை ஒப்படைத்துக் கொள்கின்றவர்கள் வெளியேறுகிறோம். ஆனால் கோரிக்கை எடுத்துக்கு